நேற்றிலிருந்தே வினிதாவின் மனதில் கலக்கம் குடிகொண்டு விட்டது. அவளின் கணவருக்கு வங்கியில் ப்ரமோஷன் கிடைத்துள்ளது. ஒரு மாதத்திற்குள் டிரான்ஸ்பர் என்று கூறியிருந்ததுதான் அவளின் கவலைக்கு காரணம். நல்ல விஷயம்தானே, கணவர் உற்சாகத்தில் தான் உள்ளார். என்றாலும் அந்த உற்சாகத்தில் துளி கூட வினிதாவிற்கு டிரான்ஸ்பர் ஆகவில்லை. கல்யாணம் ஆனதிலிருந்து 10 வருடங்கள் இந்த ஊரிலேயே இருந்து விட்டார்கள். உத்தியோகஸ்தர்களின் வருடாந்திர பிரச்சினைக்கான புது வீடு பார்ப்பு, வாடகை ஒப்பந்தம், பள்ளி சேர்க்கை, புது மனித சிநேகிதம், பஸ் ரூட் என்ற கவலைகள் இல்லாமல் வாழ்ந்து விட்டார்கள். குமாஸ்தாவிலிருந்து மேலதிகாரியாக பதவி உயர்வு கிடைத்திருப்பதால் முதலில் வடநாட்டிற்கு பணிமாறுதல் செய்வதுதான் வழக்கம். சிறு வயதிலிருந்த வனிதாவிற்கு பிடிக்காத இந்தி இப்போது பிரம்மாண்டமான பிரச்சனையாக அவள் மனதில் நிற்கிறது. யார் இந்தியில் பேசினாலும் பிடிப்பதில்லை. அவள் வீட்டு டிவியில் இந்தி சேனல்கள் கடைசியில் தள்ளப்பட்டிருக்கும். கல்லூரியில் அவள் தோழிகள் கயாமத் தக், தில்வாலே துல்ஹனியா என்று இந்தி சினிமாக்கள் பார்ப்பதும், அக்ஷய்குமார் மாதிரி சல்மான் கான் மாதிரி நடித்து கொண்டே பீட்டர் விடுவதற்கு இந்தியில் என்னதுப்பா அவளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால்தான் இந்தி பேசும் நபர்களுக்கு நடுவே காலத்தை ஓட்ட வேண்டும் என்ற எண்ணமே மலைப்பாக இருந்தது. காலையிலிருந்து எந்த வேலை செய்யவும் பிடிக்கவில்லை. மேக்கப் செய்ய பிடிக்கவில்லை. சிந்து பைரவி சீரியலை பார்க்க பிடிக்கவில்லை. எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலைதான் முகத்தில் இருந்தது. NCC கேம்பிற்காக டில்லி சென்றிருந்த சம்பவங்கள் அவள் நினைவுக்கு வந்தன. ஒரு வார கேம்ப். பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்த பெண்கள் ஒரே பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இவளோடு வந்திருந்த தோழியரோ இந்தி பேசக்கூடியவர்கள் என்பதால் புது புது பெண்களோடு அரட்டை அடிக்க சென்று விட்டார்கள். இந்தி இல்லையெனில் இங்கு பேசா மடந்தைதான் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்டாள். ஆங்கிலத்தில் பேச முற்பட்டாலும் இந்தியில் தான் பதில் சொன்னார்கள். அவள் நகர்ந்ததும் அவளை பற்றி கிண்டல் அடிப்பதும் சிரிப்பதுமாக இருப்பதாக வினிதாவிற்கு தோன்றியது. 7 கடல் 7 மலை தாண்டி உள்ள ஒரு சின்னஞ்சிறு தீவில் அவளை மட்டும் சிறை வைத்திருப்பதைப் போல தனிமையாக உணர்ந்தாள். இதில் ஒரு நாள் அவர்களோடு இந்தி சினிமாவிற்கு சென்று நொந்து போய்விட்டாள். அது ஏதோ காமெடி படமா. ஒவ்வொரு டயலாக்கிற்கும் தியேட்டரே சிரித்தது. இவள் மட்டும் தியேட்டரில் சிரிப்பவர்கள் எத்தனை விதங்களில் சிரிக்கிறார்கள் என்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். டயலாக் புரியாமல் காமெடி படம் பார்ப்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். தனக்கு ஹிந்தி தெரியாதது பற்றி பயத்தை காலையிலேயே கணவரிடம் கூறிவிட்டாள். அவள் கணவருக்கோ அது ஒரு முக்கிய விஷயமாகவே படவில்லை. கவலைப்படாதே மனைவியே, 1 மாசம்தான், இந்தியை ஈஸியா கத்துக்குவ, எளிதில் சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவருக்கு இந்தி நன்றாக தெரியும். பிரவீன் முடித்து உள்ளார். கல்யாணத்திற்கு முன்பு 3 வருடங்கள் புனேயில் வேலை பார்த்து உள்ளார். வினிதா தானே பால்காரன், வேலைக்காரி, பசங்க, ஆட்டோ, ஸ்கூல், மிஸ் என்று பலரிடம் அல்லாட வேண்டும். கணவரின் கூற்றுப்படி 1 மாதத்தில் இந்து கற்றுவிடலாம் என்றே வைத்து கொண்டாலும் அந்த 1 மாதத்தை தள்ளுவது எப்படி? மேலும் இயல்பாகவே வினிதாவிற்கு மொழி ஆர்வம் கிடையாது. கணிதம், அறிவியலில் உள்ள ஈடுபாடு மொழி பாடங்களில் இருக்காது. வினையால் அணையும் பெயர், உருபும் பயனும், உடன், தொக்க தொகை போன்ற இலக்கணங்கள் அவளிடம் பட்டப்பாடு அப்பப்பா. எனவேதான் கணவர் கூறுவது போல 1 மாதத்திற்குள் இந்தி புரிந்து கற்று பேசுவது எல்லாம் தன்னால் முடியாது என்றே வினிதா நினைத்தாள். அவளின் மனதில் இத்தனை குழப்பங்கள் கோச்சடையான் தாண்டவமாடி கொண்டிருக்கும் போது வாசலில் யாரோ நில்லாடுவது தெரிந்தது. தீதி தீதி என்று ஒரு குரல். யாராக இருக்கும்? வாசலில் ஒரு சுடிதார் பெண் துப்பட்டாவால் தலையை முக்காடிட்டு நின்று கொண்டிருந்தாள். பார்த்தாலே வடநாட்டு பெண் என்று தெரிந்தது. தீதி, மை அகலா கர்மே நயா ரகதீதி, முஜே தர்காரி துகான் மே ஜானோ சாயே என்று இந்தியில் ஆரம்பித்தவளை வெயிட் வெயிட் என்று நிறுத்திய வினிதா, எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் பேசு, ஸ்பீக் இன் இங்கிலீஷ் என்றாள். ஆங்கிரோஷி, முஜே ஆங்கிரோஷி நகி மாலும் ஹே, பிளீஸ் என்று கொஞ்சலோடும் தயக்கத்தோடும் பேசினாள். பதிலுக்கு வினிதாவும் அவளின் கொஞ்சல் நடையிலேயே எனக்கும் ஹிந்தி நகி மாலுமியே, என்ன செய்ய, 1 மாதத்திற்கு அப்புறம்தான் தனக்கு இந்தி மொழி பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைத்தால் இப்போதே வீடு தேடி வந்து விட்டது. கடன்காரி மாதிரி காலையிலேயே இந்தியில் கடுப்படிக்கிறாள். என்ன சொல்கிறாள்? இவள் யாராக இருக்கும்? சைகையில் கேட்டதற்கு அவளும் சைகையில் பக்கத்து வீட்டை காண்பித்து பேசினாள். வினிதாவிற்கு சற்று தெளிவானது. 2 நாட்களுக்கு முன்பு பக்கத்து வீட்டிற்கு புதிதாக குடி வந்தவர்கள். அன்று அவளை சரியாகவே பார்க்கவில்லை. இந்திக்காரியா நீ? இது தெரியாமல் போய்விட்டதே, என்ன வேண்டும்? அடுத்த சைகை கேள்வி.
பலவித அபிநய போராட்டங்களுக்கு பிறகு அவள் கூற வருவது வினிதாவிற்கு புரிந்துவிட்டது. மார்க்கெட் போக வேண்டுமாம். அவளுக்கு மொழி பிரச்சனை. எனக்கு இந்தி தெரியாதது மாதிரி அவளுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. காய்கறி வாங்குவதற்கு கூட வந்து உதவி செய்ய சொல்கிறாள். இவளும் தன்னை போலத்தான் என்பதை உணர்ந்ததும் வினிதாவிற்கு அவள் மீது பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. மொழி வேறுபாடு என்பது இந்தியா முழுவதும் உள்ளது. அவரவர் இடத்தில் இருக்கும் வரையில் இந்த வேறுபாடு பிரதானமாக தெரிவதில்லை. ஆனால் ஒரே இடத்தில் வாழ்க்கை நடத்துவதென்பது இன்றைய சூழ்நிலையில் இயலாத காரியம். வெவ்வேறு மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக செல்ல வேண்டியது கட்டாயமாகிவிட்டது. உலகமே இந்த விஷயத்தில் கையளவைக்கு சுருங்கிவிட்ட பிறகு இந்தியா மட்டும் விதிவிலக்கா? இதற்கு பயந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட இந்த வேறுபாட்டை வெற்றி கொள்வதுதான் புத்திசாலித்தனம். சர்வைவல் ஆஃப் தி பிட்டஸ்ட். வினிதாவிற்கு இந்த பிரச்சனையை தீர்க்க தெய்வமே ரேஷ்மாவை, ஆம் அவள் பெயர் ரேஷ்மாவாம், அனுப்பியதாக தோன்றியது. கொஞ்சம் கூட பரிச்சயமில்லாத நபர்களுக்கு நடுவில் தட்டு தடுமாறி தமிழும் ஆங்கிலமும் அபிநயமும் கலந்து பேசி இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டியதிருக்கும் என்று வினிதா எண்ணியிருந்தாள். அதைவிட நம்முடைய தமிழ் சூழ்நிலையில் ரேஷ்மாவிற்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதன் மூலம் தானும் எளிதில் இந்தி கற்றுக்கொண்டு விடலாம் என தோன்றியது. அவளை மார்க்கெட்டிற்கு அழைத்துச் சென்ற வினிதா பேரம் பேசி பைங்கன், பியாஜ், கோபி என்று ரேஷ்மாவின் கூடையை நிரப்பினாள். அப்படியே தன் தலைக்குள் சில இந்தி வார்த்தைகளையும் நிரப்பினாள். ரேஷ்மாவும் வினிதாவும் நெருங்கிய தோழிகளாகிவிட்டார்கள். வினிதா வீட்டில் அம்மா, ஆடு, இலை பாடமும் ஆனார். ஆம், இமலி பாடமும் ஜரூராக நடந்தது. ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டால் மொழி எப்படி எளிதாக வசப்படுகிறது. அடுத்து வந்த தினங்களில் ரேஷ்மா தமிழ் கற்றுக்கொண்டு வந்தாள். வினிதா இந்தி சீக்தி கொண்டு வந்தாள். ஒரு மாதத்திற்குள் தடங்கள் இல்லாமல் பேச பழகிவிட்டாள். இந்தி சீரியல்களை பார்த்து ரேஷ்மாவுடன் அளவலாவளவும் ஆரம்பித்து விட்டாள். வட இந்தியா வினிதாவை இனி பயமுறுத்த போவதில்லை. ஒரு நாள் ரேஷ்மா கேட்ட கேள்வியால் வினிதா ஆச்சரியமும் சங்கடமும் அடைந்தான். உங்கள் மாநிலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்ததாமே? தமிழ்நாட்டில் என்னை கவனமாக இருக்கும்படி என் பிதாச்சி எச்சரிக்கை செய்து உள்ளார். இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை அவள் தந்தை இத்தனை நாட்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளது ஆச்சரியம். அதனை அடுத்த தலைமுறைக்கும் கூறி தமிழக மக்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறியது சங்கடம். ஏன் உனக்கு இங்கு பயமாக உள்ளதா? நை நை தீதி, நம்ம நாட்டில் எனக்கென்ன பயம். ஆனால் நீங்கள், அதாவது உங்கள் மாநில மக்கள் இந்தி மீது எதிர்ப்பை காட்டுவது ஏன்? மொழி திணிப்பு தவறுதானே ரேஷ்மா? பல மொழிகள் உள்ள நம் நாட்டில் ஒரு இணைப்பு மொழி அவசியம்தானே அக்கா? அது ஏன் அதிக மக்கள் பேசும் இந்தியாக இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? கேள்வி கேட்பது எளிதுதான். புதிய மொழியை கற்றுக்கொள்வதில் உள்ள கஷ்டங்கள், அது நம் மொழியை நசித்து விடுமோ என்ற பயம் என்று பல காரணங்கள் உள்ளன. ஆங்கிலத்தை நீங்கள் இணைப்பு மொழியாக ஏற்க மறுக்கும் அத்தனை காரணங்களும் இதற்கு உண்டு அல்லவா? பதில் கேள்வி கேட்டாள். ரேஷ்மா சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். ஒரு சிறிய அமைதிக்கு பின்பு பேசினாள். நீங்கள் கூறுவதை ஒத்துக்கொள்கிறேன் அக்கா. இந்தியை வலுவில் திணிப்பது தவறுதான். அட்லீஸ்ட் நீங்களாவது ஆங்கிலம், இந்தி என்ற மற்ற மொழிகளை கற்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் நாங்களோ வேறு மொழிகளை தெரிந்து கொள்ளவே மாட்டோங்கிறோம். எங்களிடமும் தவறுகள் இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை. குழந்தைத்தனமாக உள்ளது என்று கிண்டல் செய்ய மாட்டீர்களே? சேச்ச, இந்தியா முழுவதும் 10ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு ஒரு இந்திய மொழியை கட்டாய பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள மொழிகளில் குறைந்தபட்சம் 10 மொழிகளாவது பரிச்சயம் ஏற்படும் அல்லவா? எந்த மாநிலத்திற்கு செல்வதற்கும் தயக்கமே ஏற்படாது அல்லவா? ரேஷ்மாவின் கருத்து வினிதாவை யோசிக்க வைத்தது. உதட்டில் தெரிந்த புன்னகை வினிதாவின் ஆமோதிப்பை வெளிக்காட்டியது. அந்த சமயம் அவளின் செல்போனும் ரீங்காரமிட்டு உற்சாக குரல் எழுப்பியது. போனில் வினிதாவின் கணவர். அவரோ பதட்டத்தில் பேசினார். வினி, எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துவிட்டது. குண்டூர் அருகில் பொன்னூர்னு கிராமம், ஆந்திரா. என்ன வெறும் சொல்ற? உனக்கு அதிர்ச்சியாக இல்லையா? உன்னோட இந்தி பாடம் பயனில்லை. இனி தெலுங்கு கற்றுக்கணும். எனக்கும் தெலுங்கு தெரியாது. ரூரல் ஏரியா வேறு. தெலுங்கில் தான் பேசியாகணும். என்ன செய்ய போகிறேனோ? கணவரின் டென்ஷன் கொஞ்சம் கூட வினிதாவிற்கு இல்லை. அமைதியாக பதில் கூறினாள். கவலைப்படாதீர்கள் கணவரே, ஒரே மாசம்தான். தெலுங்கை எளிதில் கற்றுவிடலாம்.